தொடர்ந்து அகஸ்திய விஜயத்திலே என்னென்ன கொடுக்கப்பட்டது பார்ப்போம். உங்களிடம் கண்டிப்பாக புத்தகம் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும். இதில் ஒரு காரணம் இருக்கிறது. பிறகு ஜோதிடம் பரிகாரம் என்று வரும்பொழுது இது உங்களுக்கு தேவையாக இருக்கும். அநேகமாக இந்த புத்தகங்களை கையில் தொடர்ந்து 3 மாதங்களுக்குள்ள புத்தகங்களை இருக்கும்பொழுது உங்களுடைய நியாயமான ஆன்மீகமான சந்தேகமான ஜாதகங்களுக்கு பரிகாரங்கள் இலவசமாக கொடுக்கப்படும். ஏனென்றால் இதில் வரும் முக்கியமான விளக்கங்கள் உங்களுடைய பரிகாரத்துக்கு வந்து சேரும். ஆகையினால் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு எந்த விதமான கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரிடம் 3 மாத புத்தகங்கள் குறைந்தது இருக்க வேண்டும். அதற்கு மேல் இருந்தாலும் நாங்கள் இதிலே உங்களுடைய வாழ்க்கையை குருவருளால் நன்றாக சீர்திருத்தி கொடுக்க முடியும். இப்படி பசு விரட்டிய பாடல், அந்த படலம் விட்ல நாமம் என்ன? தீவைகுண்டத்திலே உள்ள ஜீவன் முக்தர்கள் அனைவரும் இறைவனுக்கு அற்புதமான தொண்டு செய்து பெரும் ஆனந்தமடைய அப்படி அடைந்து கொண்டிருந்தார்கள். கலியுகத்தில் இறைவன் அந்த நாமத்தின் மகிமை குறைந்து வருவதை உணர்ந்த மகாவிஷ்ணு உத்தவரை அழைத்து அவரை நாமதேவராக பிறக்க, அதாவது அவதரிக்க செய்து மகாராஷ்டிராவுக்கு அனுப்பி வைத்தார். அதே போல சுகபிரம்ம ரிஷியை கபீர்தாசர்னு சொல்ல முடியும், கபீர்தாசராக அவதரிக்க பிறக்க செய்து இறைநாமம் பரப்ப காசிக்கு அனுப்பினார். இப்படி உத்தவர் கபீர்தாசர் இப்படி பிறந்தார்கள். கூனியாக இருந்து ஜனபாயாக அவதரித்த வரலாறு என்ன? பாகவத மகாபுராணத்தில் வரும் குப்சை என்ற கூனிக்கு உடலில் 3 கூண்கள் இருந்தது. மதுராவின் வீதிகளிலே கிருஷ்ணர் நடந்து செல்லும் போது அந்த மாபெரும் இறைவனுக்கு அவள் கையால் அரைத்த சந்தனம் அளித்தாள். கிருஷ்ணனின் புனிதமான கைகள் மற்றும் பாதங்களில் தீண்டலால் அவளது கூன் அப்படியே நீங்கி நல்ல குணமடைந்தாள். அந்த பாகவத் கூனியே பின்னாளில் விட்டலனின் சிறந்த பக்தையான ஜனாபாயாக, எல்லாரும் சொல்லுவாங்க ஜனாபாயின்னு கூப்பிட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பெயரை கொண்ட ஜனாபாயாக பிறந்தாள். இந்த சிறுமி மகான் நாமதேவரின் வீட்டில் ஒரு வேலையாளாக சேர்ந்து தொண்டு செய்து வந்தார். ஜனாபாயின் இடைவிடாத நாமஜபம் பண்டரிபுரத்துக்கு விட்டலனை தரிசிக்க வரும் அடியார்களுக்கு நாமதேவர் தினமும் தன் வீட்டில் அன்னம் பாலித்து சிறப்பாக அதை கவனித்து வந்தார். சிறுமியாக இருந்தாலும் ஜனாபாய் வீட்டின் அனைத்து வேலைகளிலும் உதவி செய்து வந்தாள். மாவு அரைப்பது, பாத்திரங்களை சுத்தம் செய்வது, சமையல் செய்வது மற்றும் விரட்டி தட்டுவது போன்ற அனைத்து வேலைகளையும் மிக மிக அவள் சிறப்பாக செய்தாள். அந்த வேலைகளை செய்யும் பொழுது முழு நேரம் அவள் விட்டல நாமத்தை விட்டல 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 இப்படி அந்த விட்டல நாமத்தை அபங்கங்களையும் இடைவிடாமல் பாடிக்கொண்டே இருப்பாள். அவளது வாழ்வில் ஒரு நொடி கூட இந்த விட்டல் நாமம் சொல்லாமல் கடந்து சென்றதே இல்லை. ஜனாபாய்க்கு உதவ வந்த ஒரு விட்டலனை பார்ப்போம். அந்த சிறுமியின் தூய பக்தியை கண்டு மனம் உருகிய சாட்சாத் பாண்டுரங்க விட்டலனை ஒரு சிறிய சிறுமியின் உருவம் எடுத்து வந்து ஜனாபாய்க்கு தினசரி வேலைகளில் உதவி செய்ய தொடங்கினான். ஆனால் தமக்கு உதவி செய்ய வந்திருப்பது பகவான் கிருஷ்ணன்தான் என்பது ஜனாபாய்க்கு தெரியவே தெரியாது. அது மட்டுமின்றி ஜனாபாய் பாடும் அபங்கங்களை சாட்சாத் பாண்டுரங்க விட்டலனை தன் திருக்கரங்களால் அப்படியே எழுதி மகிழ்ந்தான். விரட்டியிலும் ஒலித்த விட்டல் நாமம். இந்த ஜனாபாயின் நாம ஜபம் எந்த அளவுக்கு முதிர்ச்சி அடைந்தது என்றால், அவள் தட்டி காய வைத்த விரட்டியை, அந்த வராட்டி என்று சொல்லுவோம்ல கிராமத்தில், அந்த விராட்டியை தட்டினால் கூட அதிலிருந்து ஒரு சவுண்டு, சத்தம், விட்டல 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 விட்டல, அந்த பெயர், அந்த நாமம் ஒலிக்கும். இதுதான் இறை நாமத்தை உருயேற்றுவதன் மாபெரும் சக்தியாகும். அந்த வராட்டி, அந்த தானியினுடைய இது காஞ்சிரும், என்ன கேட்கும்? பொத்து பொத்துன்னு நமக்கு சவுண்டு கேட்கும். ஆனால் விட்டல விட்டல என்று சத்தம் கேட்டு. இப்படி நாம ஜபத்தின் மகிமை, இதைத்தான் நமது வாத்தியார் சுவாமிகள் தூக்கத்தில் கூட இறை நாமம் சொல்ல பழகணும் சார், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. நாம் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நொடியும் இறை நாமம் சொல்ல பழகினா ஆட்டோமேட்டிக்காக தூக்கத்திலேயே நம்ம உடம்பு தானே நாமம் சொல்ல ட்ரெயின் ஆகிடும் அப்படின்னு அடியாருக்கு உபதேசம் செய்தார். ஒருவர் நாள் முழுவதும் மனதோடு இறைநாமத்தை இடைவிடாமல் உச்சரித்து கொண்டே இருந்தால் பகவான் கிருஷ்ணரே நேரில் வந்து
அந்த பக்தனுக்கு எத்தகைய சேவையும் செய்ய தயாராக இருப்பான். அதில் எந்த அளவும் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஈசன் அடியாருக்கு அடியான் என்று ஸ்ரீ வாத்தியார் அடிக்கடி கூறுவதை இங்கே நினைத்து பாருங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா.